சாமி, நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். என்ன அப்படிலாம் பேசக்கூடாது சாமி. சுபின் சாமி, பூமாரி சாமி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது சாமி. சாமி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தப்பு தப்பு தப்பு, வாயிலே போட்டுக்கோங்க. சுவாமியே சரணமையப்பா. இப்போதானே சின்ன சாமி கிட்ட சொன்னேன், அதுக்குள்ளேயும் பெரிய சாமி இப்படி எல்லாம் பேசலாமா? அவ மாலை போட்டிருக்கா, அவளை அப்படிலாம் சொல்லக்கூடாது. இனிமே அவளை அந்த பேர் சொல்லி கூப்பிடுறது, கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. சாமின்னு தான் கூப்பிடணும். எனக்கு என்ன, நீ எப்படியாவது கூப்பிடு, சாமி உன் கண்ணை குத்தட்டும். நெட்டவள்ளி சாமி, நீங்க வாங்க சாமி. என்ன திடீர்னு மாலையெல்லாம் போட்டிருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல சாமி, சபரிமலைக்கு மாலை போடணும்னு ரொம்ப நாளா ஆசை. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்தோட எனக்கு 10 வயசு முடிய போகுது. அப்புறம் 10 வயசுக்கு மேல இருக்க பொம்பளை பிள்ளைங்களாம் மாலை போடக்கூடாதுல்ல, அதான் இந்த வருஷமே போட்டுட்டேன். ஆமா சாமி, நீங்க சொல்றது சரிதான். என்ன நம்ம அம்மா இந்த நெட்டவள்ளிக்கெல்லாம் இவ்ளோ மரியாதை கொடுக்கறாங்க? ஒருவேளை நம்மளும் மாலை போட்டா நமக்கு இந்த மரியாதைலாம் கிடைக்குமோ? சொல்லுங்க இடி, நம்மளும் மாலை போடுவோமாடி? என்னன்னா சொல்ற இடி? நம்ம அம்மாவை பாத்தியாடி, அந்த நெட்டவள்ளிக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்கன்னு? ஆமா, அதுக்கு என்ன இடி மருமண்ட, இன்னும் உனக்கு புரியலையா? அந்த நெட்டவள்ளி மாலை போட்டதுனாலதான் அம்மா அவளுக்கு இவ்ளோ மரியாதை கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளும் மாலை போட்டா நமக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்கும்லடி? ஆமாண்ணே, அப்ப அம்மா நம்மள அடிக்க மாட்டாங்கல்ல? சரி வாடி, நம்மளும் போய் மாலை போட்டுட்டு வருவோம். சாமி, எங்க போறீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணுமில்ல சாமி, ஒரு சின்ன வேலை, இந்தோ வந்துறோம். எங்கடி போறீங்க? அதான் இருமாண்ட வந்துறோம். சரி சாமி, நான் கோவிலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன் சாமி. சரிங்க சாமி, போயிட்டு வாங்க சாமி. அம்மா, எங்களை கொஞ்சம் திரும்பி பாரு. என்ன காரியடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? சாமி, நாங்க மாலை போட்டுருக்கோம், எங்களை அப்படிலாம் பேசக்கூடாது சாமி. எதுல விளையாடுறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு உங்களுக்கு. இதெல்லாம் என்ன விளையாட்டா? சாமி விஷயம், உங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணுவீங்களா? என்னம்மா நீ திட்ற? மாலை போட்டா இனிமே நீ திட்ட மாட்டே, அடிக்க மாட்டேன்னு பார்த்தா இப்பவும் திட்றீங்களா? சரி, என்னமோ மாலை போட்டுட்டீங்க, உங்களுக்கு இத பத்தி இன்னும் முழுசா தெரியல, போக போக தெரிஞ்சுக்குவீங்க. சரி, வந்ததுதான் வந்துட்டீங்க. நெட்டவள்ளி சாமி கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து போயிட்டு வந்துருங்க. சரிம்மா. அப்ப நீ விநாயகா, இந்த 48 நாளும் நீதாயா எனக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். சாமி, மாலை போட்டா அம்மா எங்களை அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு மாலை போட்டுட்டோம். எங்களை மன்னிச்சிரு சாமி, எங்களுக்கு வேற வழி தெரியல. நாங்க சின்ன பிள்ளைங்க, எங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாத சாமி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். சரி வாங்க சாமி, குருசாமி போய் பாப்போம். இது வேறயா? அவர் எங்க இருப்பாரு? இவர்தான் குருசாமியா? ஆமா கன்னிசாமி, குருசாமிக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் குருசாமி. வணக்கம் கன்னிசாமி, உட்காருங்க. பரவாயில்ல சாமி, நாங்க நிக்கிறோம். இன்னைக்கு உங்களை மாதிரியே ஆச்சரியப்படுற அளவுக்கு புதுசா ஒரு கன்னிசாமி வந்திருக்காங்க. வணக்கம் குருசாமி. வாங்க கன்னிசாமி, நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த கன்னிசாமி இவருதான். ஏன்பா, நான் கன்னிசாமி ஆக கூடாதா என்ன? அது இல்ல தாத்தா, காலமான கடைசியில இப்ப வந்து மாலை போட்டிருக்கீங்க, அதுதான் என்னன்னு கேட்டோம். அதுவா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. எனக்கு 90 வயசு ஆச்சு, இன்னும் எனக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்கல. அதுக்கு தான் இப்ப மாலை போட்டிருக்கேன். என்னது 90 வயசா? ஏன் தாத்தா, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? 90 வயசு ஆச்சு, இன்னுமா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல? சரி, இது வரைக்கும் கல்யாணம் ஆகலனே வச்சுக்கோங்க. இத்தனை வருஷமா ஆகாத கல்யாணம், இனிமே உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு எந்த கும்பிட்ட சொன்னா? சுபின் சாமி, நீங்க மாலை போட்டிருக்கீங்க, அப்படிலாம் தப்பா பேசக்கூடாது சாமி. மன்னிச்சிடுங்க சாமி, ஏதோ ஒரு ஆவேசத்துல பேசிட்டேன். நீங்க சொல்லுங்க தாத்தா. Don't call me Tata. I'm just 90 years old and now I'm Kanisame. பாரா, இந்த தாத்தா இங்கிலீஷ்லாம் பேசுது. சரி கன்னிசாமி, உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் வருது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? I'm engineer. Now I'm VIP. VIP னா வேலை இல்ல பட்டதாரி. ஓ, வேலை இல்லாம வெட்டியா தான் இருக்கீங்களா? இப்படி இருந்தா அப்புறம் எப்படி பண்ணி கொடுப்பானுங்க? இல்ல சாமி, நான் வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன் சாமி. ஓ, வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டீங்களா? நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க. உங்களுக்கு போய் பொண்ணு கிடைக்கலையே சாமி. சரி விடுங்க சாமி, உங்க நிலைமைய பார்த்தா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சரிங்க சாமி, நம்ம இப்படியே பேசிட்டு இருக்க வேணாம், வந்த வேலையை பார்க்கலாம். நீங்க சொல்லுறதும் சரிதான் சாமி.
குருசாமி, இங்க இருக்கிற 2 பேரும் புதுசா மாலை போட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு மாலை போட்டா எப்படி இருக்கணும்னு தெரியாது. நீங்க தான் அவங்களுக்கு சொல்லணும். இங்க பாருங்க கன்னிசாமிங்களா, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க. 4 மணிக்கு எழுந்திருக்கணும். நான் தான் 4 மணிக்கு எழுந்திருக்கிறதே இல்லையே. தாத்தா, அவரு விடிய காத்தால 4 மணிக்கு சொல்றாரு. தினமும் 2 வேளை பச்சை தண்ணியில குளிக்கணும். என்னது 2 வேளை குளிக்கணுமா? நம்மலாம் ஒரு வேளை குளிக்கிறதே பெருசாச்சே. அத்தடி, நம்மலாம் குளிக்கிறதே பெருசே. செருப்பு போடாம வெறுங்கால்ல தான் நடக்கணும். வெறும் தரையில தான் படுக்கணும். இப்படிதான் 48 நாள் விரதம் இருக்கணும். சாமி, அதுக்கு முதல்ல அந்த தாத்தா உயிரோட இருக்கணும். சாமி, பின்னென்ன சாமி, இவர் மாலை போட்டு சாமியாகலான்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து சாமியாக்கி மாலை போட்டுறீங்க போலயே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சாமி. மாலை போட்டா இப்படிதான் இருக்கணும். சரிங்க சாமி, சாமி சரணத்தை ஆரம்பிச்சிருங்க. சுவாமி அப்பா, ஐயப்பா. சரணமப்பா ஐயப்பா, வந்தனமப்பா ஐயப்பா, வந்தனமப்பா ஐயப்பா, சுவாமி சரணமையப்பா. இன்னைக்கு கன்னி பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எல்லாரும் போயிட்டு வாங்க சாமி. அப்பாடா, ஒரே டயர்டா இருக்குப்பா. சத்த படுத்து தூங்குனாதான் நிம்மதியா இருக்கும். லே சுபினே, எங்கடா போற? ஏம்மா, அதான் நைட் ஆயிடுச்சு. இப்பயுமா பெட்ல படுக்க போறேன். என்னது, பெட்ல படுக்க போறியா? பெட்ல எல்லாம் படுக்க கூடாதே, மாலை போட்டிருக்கீல, தரையில தான் படுக்கணும். காலையில குருசாமி சொன்னார்ல, மறந்து போச்சா? ஐயோ கடவுளே, எம்மோ தரையில எல்லாம் படுத்தா குளிருமா? ஆமாமா, ரொம்ப குளிருமா. அதெல்லாம் முடியாது, நீங்களா தானே மாலை போட்டீங்க. தரையில தான் படுத்தாகணும், தரையிலே படுங்க. பத்ரேலி அக்கா, என்னடி கோதாவரி இந்த நேரத்துல நீ இந்த பக்கம்? இல்லக்கா, என் புருஷன் ஊருக்கு போயிருக்காரு. எனக்கு தனியா இருக்க பயமா இருந்துச்சு, அதான் இங்க வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கவா? அவ்வளவுதானா? அதுக்கு என்னடி, தாராளமா தங்கிக்கோ. பிள்ளைங்களாம் மாலை போட்டிருக்கீங்க, தரையில தான் படுக்க போதுங்க. பெட்டு சும்மா தான் கிடக்கு, நீ படுத்துக்கோடி. சரி, எல்லாரும் கதை பேசாம சீக்கிரம் படுத்து தூங்குங்க, காலையில வந்து பாக்குறேன். ஏய் சுபினே, லே சுபினே, பூமாரி, நெட்டவலி, எழுந்திருங்க எல்லாரும். இவனுக்கு மட்டும் கொழுப்ப பாரு. லே சுபினே, லே சுபினே. ஐயோ ஆத்தாடி பேய். லே, ஒழுங்கா கண்ணை திறந்து பாருடா, நான் தான்டா. நீதானா? எம்மோ என்னம்மா? அதுக்குள்ளே விழுந்துருச்சா என்ன? இன்னும் வெளிச்சமே வரல. லே, மணி 4 ஆச்சுடா, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? என்னது 4? 4 தானம்மா ஆகுது. அதுக்குள்ளே ஏம்மா எழுப்புன? லே, மணி 4 ஆச்சு, மசமசன் பேசாம 3 பேர் போய் குளிச்சிருவாங்க. முதல்ல குளிச்சிட்டு சாமியை கும்பிடுங்க. என்னது 4 மணிக்கு குளிக்கணுமா? தண்ணி வேற ஜில்லுன்னு இருக்குமே. அத்தடி, என்ன ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. ஏம்மா, சுடு தண்ணி போட்டு வைக்கலையா? என்னது சுடு தண்ணியா? பச்சை தண்ணில தான் குளிக்கணும். அங்க பக்கெட்ல தண்ணி இருக்கு பாரு, சீக்கிரம் குளிச்சிரு வா. எம்மாடி, இந்த ஜில்லுல குளிச்சா ஜன்னி வந்துரும் போலயே. சரி, நம்ம குளிச்சோன்னு யாருக்கு தெரிய போகுது? அப்படியே தெளிச்சு விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். இங்க கொஞ்சம் தெளியுங்கள், இங்க கொஞ்சம் தெளியுங்கள். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏம்மா, குளிச்சிட்டேம்மா. லே, என்கிட்டே வா, உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. ஒழுங்கா குளிச்சிரு வாடா வெளியில. கண்டுபிடிச்சிட்டாங்களே, என்ன பண்ணலாம்? சரி, அப்படியே தடவிட்டு போயிருவோம். தடவு தடவு, நல்ல தடவு. மூஞ்சில கொஞ்சம், காதுல கொஞ்சம், தலையில கொஞ்சம், கீழே கொஞ்சம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏம்மா, குளிச்சிட்டேம்மா. லே சுபினே, பொய் சொல்லாதடா, சாமி பாக்குது. என்னது, சாமி பாக்குதா? சாமி என்னடா சிசிடிவி கேமராவை வச்சு பாக்குது? ஒருவேளை பாக்குமோ? வேற வழியே இல்ல, குளிச்சிர வேண்டியதுதான். இதுல மக்கும் இல்ல, ஒண்ணும் இல்ல, எப்படி குளிக்கிறது? சரி, அப்படியே குதிச்சிருவோம். ஐயோ எம்மோ, சுவாமி சரணமையப்பா. சரி வாங்க மக்களே, இதோட அடுத்த வீடியோவை நாளைக்கு பார்ப்போம். என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டுங்க. அப்படிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க மக்களே, நேற்று நமக்கு யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். மீனலட்சுமி, பிருந்தா, அஸ்வதி, ரோசி அமலதாஸ், ரவிக்குமார், முத்துமணி, நாகலட்சுமி, கார்த்தி ரெங்கராஜ், உமாலட்சுமி, லட்சுமி முத்துகிருஷ்ணன், முனீஸ்வரன். இப்ப நான் சொல்றேன். ராஜஸ்ரீ, நிரஞ்சனா நாகரத்தினம், ஓவிய பிரசாத், கிஷோர், தன்ய செல்லதுரை, முகனேஸ்வரி, தில்ஷன் குமார், தேன்மொழி, தினேஷ், அர்ச்சனா லோகநாதன், விஷாலினி விஷா. இப்ப நான் சொல்றேன். ஜெஃபீனா, பத்மகுரு, மேகலா, அமிர்தவல்லி, செல்வலகன், பானுமதி, காவ்யா, கண்ணன் சின்னையன். இப்போ நான் சொல்கிறேன். முகமது ஹமீம், மெர்லின் ஷீலா, ஷிவானி ராஜு, ரூபினி, மணி சலீனா. அப்புறம் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் சிவமுகேஷ்க்கு ஹாப்பி பர்த்டே. சரி மக்களே, இன்னைக்கு நாங்க கிளம்புறோம். நாளைக்கு உங்களை திரும்ப சந்திக்கிறோம். வட்டமா மக்களே, பாய் பாய்.